வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டெட் தேர்வுகளுடைய முடிவுகளை இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார வெளியிடணும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அரசு தரப்புலேருந்து ஒரு சீக்ரெட்டான முடிவு ஒன்று கசிஞ்சிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் 15-16 தேதிகளில் நடத்தப்பட்டதுங்க. அந்த தேர்வோடைய முடிவுகளை வெளியிடணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. என்ன அந்த ஒரு முடிவு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக என்ன எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது பாஸ் மதிப்பெண்கள் 75 அப்படின்றது மற்ற மாநிலங்களில் பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு இருக்குது. எஸ்டிக்கு 60 மதிப்பெண்கள். மற்ற மாநிலங்களில் இருப்பதை தமிழகத்திலையும் அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. மற்ற மாநிலங்களை போல் 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற பேச்சுவார்த்தையுடைய விகிதம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் 82 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்குது. இதை மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிச்சயமாக ஒரு சுமூகமான பதில்களை கொண்டு வர போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. என்ன அந்த ஒரு தகவல் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. ஸோ 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அதை அறிவித்த உடனேயே ரிசல்ட்டு பப்ளிஷ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதற்குண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்ற தகவல் வருமா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் அவர்களும் இந்த ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை ஏற்றுகிட்டே இருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்குமான்றதை நிச்சயமாக நம்ம பொறுத்துக்கணும், நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்வில் 145 கேள்விகள் பேப்பர் 2ல் தவறு அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தவறு, எந்த அளவுக்கு அது வரைமுறையில் இருக்கும் அப்படின்றத விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த கீஸ்லேருந்து நமக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 19, 20, 21 அதாவது வருகின்ற திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 தினங்களில் பொங்கல் முடிந்த பிறகு கண்டிப்பாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.